வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, போரூரில் இருக்க ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா, நிறைய விளக்குகள் எக்கச்சக்கமான விளக்குகள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, விக்கிரகங்கள் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. நான் விளக்குகளை பற்றி தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த பதிவில் விக்கிரகங்களை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். போரூரில் இந்த கடை ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ஷாப் பேர் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸு. இது விளக்கு கடை. ஆனால் விளக்குகளுக்கு மட்டும் இது பேர் போன கடை கிடையாதுங்க. இதில் விக்கிரகங்களும் ஏகப்பட்ட விக்கிரகங்கள் இவங்கக்கிட்ட இருக்குங்க. பித்தளை விளக்கு, அப்புறம் பஞ்சலோக விளக்கு, பஞ்சலோக சிலைகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிலைகள் வச்சுருக்காங்க. ஒரு சில சிலைகள் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். பட் இவங்கக்கிட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலவிடாமல் ஏகப்பட்ட சிலைகள் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் எடுத்திங்கன்னா, அது நின்ற கோலம், உட்கார்ந்த கோலம், பறக்கிற கோலம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. நரசிம்மர் பாருங்கள், லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுருக்காங்க, வெறும் நரசிம்மர் வச்சுருக்காங்க, ஆண்டாள் வச்சுருக்காங்க, மீனாட்சி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா விதமான சிலைகளையும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே தாங்க வரணும், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லைங்க, பூஜா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸும் வச்சுருக்காங்க, பித்தளையிலேயே கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாமி சிலைகள் தாங்க பார்க்க போகிறோம். எல்லா அதாவது இன்ச்சஸ் அதாவது சின்ன வடிவிலிருந்து பெரிய வடிவு வரைக்கும் எல்லா விதமான சைஸ் வாரியாக இவங்க சாமி சிலைகள் வச்சுருக்காங்க. விநாயகர்லேயே பார்த்தீங்கன்னா, விநாயகர்லேயே ஏகப்பட்ட கோலம் இருக்குது விநாயகருக்கு. அந்த மாதிரி இடம்புரி விநாயகர், வலம்புரி விநாயகர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதுதான் எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சிலை வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இவங்க அதை இது பண்ணி தருவாங்கங்க. ஸோ எல்லா விதமான சிலைகளும் இவங்க வச்சுருக்காங்க. பாருங்கள், பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது கற்பக விருட்சங்க. கற்பக விருட்சத்தில் என்னென்ன இருக்கும்ன்றது எல்லாமே கூட அதில் மைனூட்டாக பண்ணியிருக்காங்க. கற்பக விருட்சத்தை நான் இவ்வளோ பெருசாக இந்த ஷாப்பில் தாங்க பார்க்குறேன். எல்லா பறவைகளும் அதில் இது இருக்கா மாதிரி ரொம்ப அழகான கற்பக விருட்சம். கேட்டது எல்லாமே தருமா. இது வீட்டில் வச்சா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இதே போல் இங்கே சரஸ்வதி, லக்ஷ்மி, விளக்குகள்னு சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட சைஸ் வாரியான விளக்குகள், குத்து விளக்குகள் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஒன்லி விக்கிரகங்கள் மட்டும்தான். விக்கிரகங்களே பார்த்திங்கன்னா, நின்ற கோலத்தில் இருக்க விக்கிரகங்கள் எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. அமர்ந்த நிலையில் இருக்க விக்கிரகங்கள் எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இது நம்ம ஒரு கடை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா இது கடை மாதிரியே இருக்காது. கோவில் மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த ஷாப்பை வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஷாப்புங்க. எனக்கு அதாவது கோவில்னு சொல்லலாம். கோவில் அதாவது இத்தனை சாமி சிலைகள் இருக்கும்போது அது எப்படிங்க, அவங்க வாராகி அம்மன்லாம் வச்சு ரொம்ப ஒரு கோவில் மாதிரி அவங்க அதை வழிபடுறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இங்கே இருக்க மொத்த சிலைகளுமே அவ்வளோ அழகாக இருக்குது. மகாலட்சுமி, அதாவது சின்ன சைஸில், பெரிய சைஸில், நின்ற கோலத்தில்னு சொல்லிட்டு அட்சய பாத்திரம் வச்சுருக்க மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ரெண்டு கண்ணு பத்தலைங்க, அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ அழகழகான சுவாமி சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. அன்னபூர்ணி பாருங்கள், சைஸ் வாரியாக அன்னபூர்ணி கரண்டி வச்சுட்டு சின்ன சைஸில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், பெரிய சைஸில் வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. ஒன்றுமே அவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துக்கு நான் நிறைய முறை வந்திருக்கேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஷாப்பு தான் இது. எல்லா சிலைகளையுமே நம்ம பார்க்கலாம். எல்லா சுவாமிகளையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது நம்ம மனசே ரொம்ப ரம்யமாக இருக்கும். மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த ஷாப்புக்குள்ளே வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ சுவாமி சிலைகள். இங்கே பார்த்திங்களா, பாதம் எல்லாமே வச்சுருக்காங்க. நின்ற கோலத்தில் சுவாமி சிலைகள், தலை வரைக்கும் இருக்க பெருமாள் சிலை, லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கட்டும், ஆஞ்சநேயராக இருக்கட்டும், ரங்கநாதராக இருக்கட்டும், இல்லாத சிலைகளே இல்லைங்க, அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு எல்லா சிலைகளையுமே பார்த்து எல்லாமே, அதாவது நம்ம என்ன கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் அவங்க ஒரு வீடு ஃபுல்லாகவே இதுதாங்க, சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. விளக்குகளும் அழகாக வச்சுருக்காங்க. இவங்க கார்த்திகை மாதத்தில் விளக்குகள் கண்காட்சி வைப்பாங்க. அப்போ போய் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே. அப்புறம் காளி ரூபமாக இருக்கட்டும், ரிஷபாருடனாக இருக்கட்டும்,
அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிலைகள்ங்க. சிவன் லிங்க வடிவ சிவனாக இருக்கட்டும், உருவ வழிபாடு சிவனாக இருக்கட்டும், சிவ குடும்பமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆமை மாதிரி இந்த மாதிரி ஸ்டாச்சுவெல்லாம் கூட வீட்டில் நிறைய பேர் வாங்கி வைக்கிறது இப்போ ஒரு வழக்கமாயிடுச்சு. ஆமையே கொஞ்சம் பெருசாக இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் சிவன், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, இந்த மாதிரி சுவாமி ஆஞ்சநேயர் கதாவோட இருக்கா மாதிரி இந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க, உட்கார்ந்த நிலையில், நின்ற நிலையில். நரசிம்மர் இருக்கார். இது ஃபுல்லாகவே ஆஞ்சநேயர் தான், நரசிம்மர் இல்லை, ஃபுல்லாகவே ஆஞ்சநேயர் தான். பஞ்சமுக ஆஞ்சநேயர் வைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க, 5 வடிவம். அப்புறம் ராமரையும் லக்ஷ்மணனையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆஞ்சநேயர், அந்த மாதிரி சிலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிலைகள்ங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லா சிலையுமே இருக்குது. ராமர், அயோத்தி ராமரும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நரசிம்மர், அது மாதிரி ஏகப்பட்ட நிறைய சிலை இருக்குங்க. அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஃபுல்லாக, அதாவது ஒரு சிலைனா அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக சிலைகள் தான், ஏகப்பட்டது வச்சுருக்காங்கங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து கண்ணாடி ரேக்கில் வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதே மாதிரி இதுவும் நிறைய வச்சுருக்காங்க, விளக்குகளும் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கடையோட பேர் வந்து விளக்கு கடை தான், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை. இங்கே நிறைய விக்கிரகங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துட்டே வாங்க.
இது மட்டும் இல்லைங்க, மடப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் ஃபுல்லாகவே வந்து பித்தளையிலான சமையல் பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. அதையும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சாமி சிலைகள் வாங்கணும், விளக்குகள் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கலாம். நீங்கள் கேட்குற அத்தனை சிலைகளுமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் போய் வாங்கிக்கங்க. ஓகேங்க, இது வந்து எங்கே இருக்குன்னா போரூர் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை தான். போரூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தாங்க இருக்குது. ஓகேங்க, நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.